நீங்க இப்ப பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுலயுமே தேவைப்படக்கூடிய பரவாயில்ல, மக்களுக்கு கண்டிப்பான முறைக்கு தண்ணி வேணும். அப்படிப்பட்ட தண்ணியை மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நல்ல சார். கரெக்டா இந்த செகண்ட் ஆன உடனே நான் ஒரு சொட்டு தண்ணி லீக் ஆக ஆஃப் பண்ணிடுறேன். அப்படி கிடையவே எனக்கு வந்து வோல்டேஜ் பிரச்சனையா இருக்கு, எனக்கு மோட்டர் ஒரு சில நேரம் மோட்டர் தாய் போயிருது, தண்ணி இல்லாம மோட்டர் எம்டியா ஓடிடுது, அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இனிமே கவலைப்பட வேண்டியது. ஹாய் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்கு சார். சொல்லுங்க, நம்மளோட ப்ராடக்ட் பத்தி சொல்லுங்க. மெயினா இது வரைக்கும் நான் நம்ம சேனல்ல இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நான் போட்டதே இல்லைங்க. கண்டிப்பா கண்டிப்பா இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும்னு நான் நம்புறேங்க. கண்டிப்பா. அதுக்கு முதல்ல நம்மளோட ஷாப்போட லொகேஷன் சொல்லிருங்க சார். நிறைய பேர் டைரக்டா வந்து உங்ககிட்ட வாங்கணும் அப்படிங்கறது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சோ மெயினா பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய வீடியோஸ்ல இந்த முதல்ல பாத்துட்டு இருக்கிறீங்க. பார்ன் எக்ஸ்பர்ட் இந்தியா பிரைவேட் மேனேஜிங் டைரக்டர் பாலா தான் பேசுறேங்க. நம்ம ஆபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சரி, கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் 1.5 கிலோமீட்டர் சென்டர் ஆஃப் த சிட்டி, டாக்டர் நஞ்சப்பா ரோட்ல தாஸ் கேண்டீன் பக்கத்துல நம்மளோட ஆபீஸ் இருக்குங்க. நீங்க இப்ப பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுலயுமே தேவைப்படக்கூடிய தேவைன்னா என்ன, முக்கியமா என்ன தேவை? உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், சரிங்களா, உடுத்த துணி, இந்த 3 விஷயம் தேவை. அதுல முக்கியமானது அந்த உணவோட பரவாயில்ல, மக்களுக்கு கண்டிப்பான முறைக்கு தண்ணி வேணும். அப்படிப்பட்ட தண்ணியை மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு பழைய மாதிரி அந்த தண்ணியை வந்து நம்ம நிறைய நாள் நம்ம வாழ்நாள்ல வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் கண்டிப்பா நீங்க மோட்டர் வச்சிருப்பீங்க, மேல டேங்க்னு இருக்கும். மோட்டர் ஆன் பண்றீங்க, டேங்க்ல தண்ணி ஃபுல்லாகி ஓப்பாய் வலிஞ்சதுக்கு அப்புறம் தான் போய் எல்லாரும் என்ன பண்றீங்க, ஆஃப் பண்றீங்க. ஆஃப் பண்றீங்க. இனிமே அந்த விஷயத்த விட்டுருங்க, மறந்துருங்க. அதே மாதிரி வாடகை வீட்டு இருக்கேன், நான் 4 வாடகை வீட்டு இருக்கு, 5 வாடகை வீட்டு இருக்குதுங்க. வாடகை வீட்டுல யாரோ ஒருத்தர் மோட்டர் ஆன் பண்ணிடுறாங்க, ஆனா ஓவர்ஃப்ளை வழியில அதை ஆஃப் பண்ண மாட்டாங்க. அதை பஞ்சாயத்து பண்றதுக்கு ஓனர் வந்தாருன்னா நான் போடுறேன் நீ போட சண்டை போடுறீங்க. அந்த பிரச்சனைல இருந்து விடுபட்டுருங்க. 3வது விஷயம், எனக்கு வந்து வோல்டேஜ் பிரச்சனையா இருக்கு, எனக்கு மோட்டர் ஒரு சில நேரம் மோட்டர் தாய் போயிருது, தண்ணி இல்லாம மோட்டர் எம்டியா ஓடிடுது, அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இனிமே ஆட்டோமேட்டிக் ஆன், ஆட்டோமேட்டிக் ஆஃப், சம்பிள் தண்ணினாலும் சரி, போர்ற தண்ணினாலும் சரி, வோல்டேஜ் பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையுமே இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோல் உங்களுக்கு பாதுகாத்து கொடுத்துரும். சோ மெயினா பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோல் என்னென்ன வேலை செய்யுது லைவா நம்ம என்ன பண்ணிடலாம், மோட்டர் ரன் பண்ணியே பாத்துடலாம். அது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே. சோ மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல சாதாரண ஒரு சின்ன மோட்டர் வச்சிருப்பீங்க, சாதாரண 16 சுவிட்ச் இருக்கும். இந்த மாதிரி சுவிட்ச் வச்சிருப்பீங்க. இந்த சுவிட்சை நீங்க ஆன் பண்ணீங்கன்னா மோட்டர் தண்ணி ஃபுல்லா ஆன உடனே ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டர் வச்சிருப்பீங்க, போர் மோட்டர் ஸ்டார்டர். இந்த சைடு பாருங்க ஃபுல்லாவே ஸ்டார்டர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டார்டர்ஸ் மூலியமாவும் நீங்க மோட்டர் ஆன் பண்ணிப்பீங்க. தண்ணி ஓவர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, போய் அதை ஆஃப் பண்ணுவீங்க. சோ இப்படி இந்த மாதிரி ஸ்டார்டர் பண்ணலாம் இருந்தாலும் சரி, நம்ம சம்ப் தொட்டிக்குள்ள போர் என்ன மாதிரி டைப் ஆஃப் மோட்டர் இருந்தாலும் சரி, நம்ம இந்த கண்ட்ரோல் மூலியமா நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஆன் பண்ணிக்க முடியும், ஆஃப் பண்ணிக்க முடியும். இப்போ சாதாரண ஒரு செல்ஃப் ரன்னிங் மோட்டருக்கு, போர் மோட்டருக்கு எப்படி ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாத்துடலாம். இப்போ இங்க இதுல வச்சிருக்க மோட்டர் பாத்தீங்கன்னா ஒரு 1 HP. இது வந்து இண்டஸ்ட்ரியல் மோட்டர்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இந்த இண்டஸ்ட்ரியல் மோட்டர் தான் ஒரு 6 ஆம்ஸ் இருக்கும் அது, சரிங்களா. இந்த மோட்டர் வந்து லைவா நான் வந்து இது எப்படி ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் ஆகுதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் ஒரு 6 மாடல் இருக்கு. இந்த 6 மாடல்ல ஒரு ஃபர்ஸ்ட் மாடல் தான் பார்க்க போறோம். அதுதான் யுனிவர்சல் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். இது வந்து நீங்க சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ரன் 30 ஆம்ஸ் ரிலே வரை கொடுத்துக்கிறோம். 20 HP மோட்டர். சோ இது எப்படி நம்ம தோட்டத்துல வச்சிருக்கிற மோட்டருக்கும், தோட்டத்துல அதான் சொல்றேன் இல்லையா, 3 ஃபேஸ் மோட்டரா இருந்தாலும் தாராளமா இதை யூஸ் பண்ணிக்க முடியும். சிங்கிள் ஃபேஸ் வீட்ல இருக்க மோட்டர் தாராளமா யூஸ் பண்ணிக்க முடியும். தோட்டத்துல நமக்கு தண்ணி இல்லைனாலும் நம்ம தண்ணி குறைஞ்சாலும் ஆன் ஆகணும், ஆஃப் ஆகணும், அந்த மாதிரி என்ன பண்ணலாம். நீங்க ஒரு அதுவும் டிஸ்டன்ஸ் இருக்கு, குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஒரு 100 மீட்டருக்குள்ள இருக்குது, நான் வயர் ரன் பண்ணி நான் பண்ணிக்கிறேன்னா அதை பண்ணிக்கலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஃப்ளோட் கொடுத்துருவேன். இந்த கண்ட்ரோலர் 1, இந்த 2 ஃப்ளோட் கொடுத்துருவேன். இந்த 2 ஃப்ளோட் சேர்த்து 2300 விலை. விலை எவ்வளவு? 2300 rupees, சரிங்களா. இந்த கண்ட்ரோல் பொருளுடைய விலை. ஓகேங்களா. இது என்ன பண்றோம்னா நம்ம மோட்டருக்கு பக்கத்துல சுவிட்ச் இருந்தா சுவிட்ச் பக்கத்துல இந்த கண்ட்ரோல் நம்ம மாட்டிக்கிறோம். இது என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் இந்த பவர் ஆன் இண்டிகேஷன் இருக்குது இல்லையா, இந்த பவர் ஆன் இண்டிகேஷன் வேலை என்னன்னா கரெக்டா எனக்கு என்ன வோல்டேஜ் உள்ள வருது, 150 வோல்டேஜ் மேலதான் ஒரு மோட்டர் ரன் ஆகணும். அதே மாதிரி 230 வோல்டேஜ் கீழே தான் நமக்கு வந்து கரெக்டா மோட்டர் ரன்னிங் இருக்கணும். அந்த வோல்டேஜ் கரெக்டா இருந்தா மட்டும் தான் பவர் ஆன் லைட் எரியும். 2வது விஷயம் பாருங்க, டேங்க் ஃபுல்லு, டேங்க்ல தண்ணி ஃபுல்லா இருந்ததுன்னா டேங்க் ஃபுல்லுன்னு சொல்லி இண்டிகேஷன் காமி மோட்டர் ஆஃப் பண்ணிரும். சம்ப் லோவா இருந்ததுன்னா சம்ப் லோன்னு இண்டிகேஷன் காமிச்சு நமக்கு மோட்டர் ஆஃப் பண்ணி விட்டுரும். மோட்டர் ஆன், மோட்டர் ஓடிட்டு இருக்கும்போது மோட்டர் ஆன்ங்கிற இண்டிகேஷன் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா இதுல காமிச்சிடும். இதுல 2 ஆப்ஷன் இருக்கு, ஆட்டோமேட்டிக் இருக்கு, மேனுவல் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கோட வேலை அதுவாவே ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிக்கணும், அதுவே ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிக்கணும், சம்பள தண்ணியால கட் ஆஃப் ஆகிக்கணும். இப்ப அப்படியே லைவ் காமிக்கிறேன். இப்ப என் கையில இந்த 2 ஃப்ளோட் இருக்கு இல்லையா, இந்த கீழே ஃப்ளோட்டோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா மேல டேங்க்ல போடக்கூடிய ஃப்ளோட். இது வந்து பாத்தீங்கன்னா கீழே சம்ப் தொட்டிக்குள்ள போடக்கூடிய ஃப்ளோட். இது என்ன சார், போர் மோட்டர்ல சம்ப் இருக்காது சார். அது எப்படி பாத்தீங்கன்னா உள்ளேயே நம்ம 30 ஆம்ஸ் ரிலே கொடுத்துருவோம். அதுக்கு இன்னொரு மாடல் இருக்கு, ட்ரை ரன் பஸர் கண்ட்ரோல் சொல்லுவாங்க. அது நெக்ஸ்ட் இதுல அப்படி சொல்றேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து மேல டேங்க்ல ஃப்ளோட், இது வந்து கீழே சம்போட ஃப்ளோட். இப்போ சம்ப்ல தண்ணி இருக்கு, மேல டேங்க்ல தண்ணி இல்ல. இப்போ மோட்டர் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும் பாருங்க. மோட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இப்போ மோட்டர் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகி ஓடிட்டு இருக்கு.
சரிங்களா? இப்ப பாருங்க சம்பள தண்ணி இல்ல, கீழே தொட்டில தண்ணி இல்ல. சரிங்க சார். ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி சம்பு தொட்டில தண்ணி இருக்கு. ஓகேங்க. மோட்டர் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடுச்சு. அதே மாதிரி பாருங்க மேல டேங்க்ல தண்ணி ஃபுல்லாவே கட் ஆஃப் ஆகும். இதுல பாருங்க டேங்க் ஃபுல்லுன்னு காமிக்குது. சோ இந்த இண்டிகேஷன்ல பார்த்தா டேங்க்ல தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே இப்போ இது வாட்டர் வந்து நிறையும் போது அது மேல ஆட்டோமேட்டிக்கா மேல மிதக்கிற மாதிரி ஆயிருதுங்க. ஆமா. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த டிவைஸ் என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சு இல்லையா? சேம் இதே தாங்க. நீங்க உங்க வீட்ல மல்டிபிள் டேங்க்ஸ் இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 டேங்க் 5 டேங்க் வச்சிருக்கேன். எனக்கு ஒட்டுக்க கீழே இன்டர்லைன் பண்ணிருந்தா அது ஒரு டேங்க் தான் கணக்கு. அதுக்கு நீங்க அதை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா போட்டுக்கலாம். இதே வந்து நான் வந்து வாடகை விடுங்க, ஒரு மோட்டர் இருக்கு, ஆனா எல்லா வீட்டுக்கும் அவங்கவுங்க வால்வ திருப்பி அவங்க பிளக் பாயிண்ட் போட்டு தண்ணி ஏத்திப்பாங்கன்ற மாதிரி தான் அதுக்கு வந்து செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர். அது வந்து இந்த மாடல் செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் வரும். இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ 4 டேங்க் பாத்தீங்கன்னா 2400 ரூபாய் வரும். இதே 8 டேங்கா இருந்ததுன்னா 3200 ரூபாய் வரும். சோ டிஃபரன்ஸ் பொறுத்து மாறும். சோ ஏதாவது கஸ்டமர் சென்டர் டைரக்டா கால் பண்ணுங்க. கீழ 3 நம்பர் கொடுத்திருப்பாங்க டிஸ்கிரிப்ஷன்ல. அதே மாதிரி வீடியோல மேலே ஓடிட்டு இருக்கும். சோ அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, நான் பேசிப்பேன். அதே மாதிரி ஸ்பெஷலி ஃபார் போர்ங்கிறது ட்ரை அண்ட் பஸ்ஸர் கண்ட்ரோல். போர்ல தண்ணி இல்லாத இடத்துக்கு கண்டிப்பான முறைக்கு இந்த ட்ரை அண்ட் பஸ்ஸர் கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம். அல்லது இந்த டிஜிட்டல் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணலாம். ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ், ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன், ஆஃப் தி டைமர், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்கள் கூட டைமர் யூஸ் பண்ணலாம். இது வந்து 2500 ரூபாய் வரும் ட்ரை ரன். இது வந்து பாத்தீங்கன்னா 3200 ரூபாய் வரும் உங்களுக்கு. இதுதான் ஹை எண்ட். அதோட இது ஃபங்க்ஷன் ஜாஸ்தி. ஃபங்க்ஷன் இதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். இதுல சைக்கிள் டைமர் அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். சோ இப்போ கம்ப்ரஸருக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மட்ட கண்ட்ரோல்ஸ் அவைலபிள். கம்ப்ரஸர் மோட்டருக்கு ரொம்ப ரேரா தான் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க. சோ அந்த கம்ப்ரஸருக்கும் நம்மட்ட வாட்டர் கண்ட்ரோலர் அவைலபிள் இருக்கு. சோ இப்போ கம்ப்ரஸருக்கும் பாத்தீங்கன்னா நம்மட்ட ஆல்ரெடி கண்ட்ரோலர்ஸ் நம்மட்ட அவைலபிள் இருக்குங்க. 2900 வரும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏர் வால்வ் ரிலீஸ் பண்ற மாதிரி சொன்னாடு வந்து அந்த சொன்னாடு வால்வுங்க. இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் வால்வ் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுரும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 6 மாடல்ஸ் இருக்குங்க. நீங்க எந்த மாடல் நீங்க ஆர்டர் பண்ணாலும் இமிடியேட்டா உங்க வீடு தேடி வரும். இது ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரி தான். ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் அக்செப்டட். நோ கேஷ் ஆன் டெலிவரி. கேஷ் ஆன் டெலிவரிங்கிறது கிடையாது. ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான். நம்மளோட வெப்சைட் இருக்குங்க www.bornexpertgroup.com. நீங்க அந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இமிடியேட்டா 1 டேல நம்மளுக்கு டெலிவரி ஆயிரும். சார் இப்போ நான் வந்து மெட்டல் ஆர்டர் பண்றேன், சென்னையில இருக்கிறேன், இல்ல திருப்பூர்ல இருக்கிறேன், நான் வந்து ஈரோட்ல இருக்கிறேன், சேலத்துல இருக்கிறேன், நான் நெய்வேலியில இருக்கிறேன், கடலூர்ல இருக்கிறேன், நான் ஏதோ ஒரு மாவட்டம் நாகர்கோவில்ல இருந்து நான் கூப்பிடுறேன், எங்களுக்கு வந்து நான் பொருள் வாங்கிறேன் சார், இது எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் வீடியோ நாங்க ஆல்ரெடி யூடியூப் சேனல் இருக்கு. அதை நீங்க சாதாரண மக்களே நீங்களே பார்த்து மாட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டு பக்கத்துல உள்ள சாதாரண எலக்ட்ரிஷியன்ஸ் இதை தாராளமா மாட்டிக்க முடியும். அவங்களை யூஸ் பண்ணீங்கனாலே போதும், நீங்க ஈஸியா மாட்டிக்கலாம். சார் நீங்க என்னெல்லாம் கொடுப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா நான் 2 ஃப்ளோருக்கு ஒரு கண்ட்ரோலர் கொடுப்பேன் உங்களுக்கு. இந்த 2 மீட்டர் வயர் வந்துடும் உங்களுக்கு 2 ஃப்ளோர்லயுமே உங்களுக்கு 2300 ரூபாய். காமனா பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் கண்ட்ரோலர் அதிகமான மூவ்மெண்ட்ல எல்லாத்துக்குமே தேவைப்படும். சோ அதுதான் மேக்ஸிமம் மூவ்மெண்ட் ஆகும். தேவைப்படுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனோட தேவைப்படுறவங்களுக்கு நம்ம அதுக்கேற்றப்ப நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துடலாம். சோ நம்மளோட டேங்க் என்ன கெபாசிட்டி அப்படிங்கிற கணக்கே கிடையாது. இது அன்லிமிட்டட் தான். நீங்க 5 லட்சம் லிட்டர் டேங்கா இருந்தாலும் சரி, 5000 இருந்தாலும் சரி, 50,000 இருந்தாலும் சரி, அது நமக்கு மேட்டரே கிடையாது. நீங்க எத்தனை டேங்கா இருந்தாலுமே நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இன்ஸ்டாலேஷன் பொறுத்த வரைக்கும் சார் நாங்க லோக்கல் எலக்ட்ரிஷியன் எனக்குலாம் அந்த அளவுக்குலாம் இது கிடையாது சார், நீங்க உங்களாலே வந்து மாத கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னா எல்லா ஊர்லயும் நமக்கு இன்ஸ்டாலேஷன் டீம் இருக்கு. சென்னை, ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம், திருப்பூர், ஈரோடு, நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, வள்ளியூர், அப்புறம் நெய்வேலி, கடலூர், தஞ்சாவூர், கும்பகோணம், நம்ம தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர், பெங்களூர், நீங்க எங்க கேட்டாலுமே நமக்கு இன்ஸ்டாலேஷன் டீம் அவைலபிள் இருக்கு. இது எல்லாமே பெய்டபிள் சர்வீஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்க பொருள் 2300 ரூபாங்கிறது கொரியர் மட்டும் தான் நாங்க ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம். நீங்க வந்து சர்வீஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா மினிமம் 1000 இருந்து மேக்ஸிமம் 1300 ரூபாய் வரைக்கும் சார்ஜஸ் ஆகும். அக்கார்டிங் டு பில்டிங் அங்க என்ன கண்டிஷன், 3வது மாடி மேல டேங்க் இருக்கா, எங்க இருந்து வயர் கொண்டு வரணும், வயர் பொறுத்த வரைக்கும் என்ன காஸ்ட் ஆகும் சார். இப்போ நீங்க வந்து 2 மீட்டர் வயர் தான் கொடுக்குறீங்க, மேல டேங்க்ல இருந்து வயர் இருக்கணும். அப்ப எத்தனை மீட்டர் வயர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2வது மாடின்னு சொல்லும்போது ஒரு 30 மீட்டர் வயர் காஸ்ட் ஆகும். ஒரு மீட்டரோட வயர் காஸ்ட் 25 ரூபா வருது. சோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 700 ரூபாய் 720 ரூபாய் கிட்ட சம்திங் வயர் காஸ்ட் வருது. மொத்தமா பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் வாங்கி பிக்ஸ் பண்றதுக்கு ஒரு 4500 ரூபாய் கையில இருந்தா போதும். ஃபுல் பேக்டா என்ன பண்ணிரும் உங்களுக்கு ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும். ஓகே சரி, இப்போ உங்களோட சேனலுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஆடிப்பெருக்கு வர ஆகஸ்ட் 3ஆம் தேதி நம்மகிட்ட வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ், இப்ப என்கிட்ட வந்து ஒரு 200 கஸ்டமர்ஸ் வாங்குறாங்க, இல்ல 300 கஸ்டமர் வாங்குறாங்கன்னா நாங்க இது வரைக்கும் 7 வருஷம் ஆச்சு கம்பெனி கஸ்டமர்ஸ் நாங்க எதுவுமே லக்கி டிராவோ எதுவுமே நாங்க கிஃப்ட் எதுவுமே பண்ணது இல்ல. சோ குறிப்பா இந்த வருஷத்துல 2025 ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு மக்களுக்கு செல்வம் செழிக்கணுங்கிறதுக்காக எங்களோட சார்பா என்ன பண்றோம்னா ஒரு 20 பேருக்கு குழுக்கள் முறையில இந்த மாசம் வாங்கக்கூடிய அனைத்து ஆர்டர்ஸ்க்கும் 2300 ரூபாய் பேமெண்ட் பண்ணியோ ஃபுல் பேமெண்ட்
அவங்க சொன்ன பேமெண்ட்ல எது பார்கெயின் பண்ணாம, சப்போஸ் அவங்க பார்கெயின் பண்ணி வாங்குறாங்கன்னா அந்த கூப்பன் ஆஃபருக்குள்ள வர மாட்டாங்க. பார்கெயின் பண்ணாம ஃபுல் பேமெண்ட் ஃபிக்ஸட் பேமெண்ட்ல பண்றவங்களுக்கு 20 பேத்துக்கு 2 கிராம் சில்வர் காயின் நம்ம என்ன பண்றோம், ப்ரொவைட் பண்றோம். அது கண்டிப்பான முறைக்கு மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு வரவேற்பு. அதுவும் நம்ம கொரியர்லயே அனுப்பிச்சிருவோம். அவங்க வரணும்னு அவசியம் இல்ல, கூப்பன் லக்கி டிராவே நம்ம சொல்லிடுவோம். நம்ம அன்னைக்கு வீடியோ கண்டிப்பான முறைக்கு ஸ்டோர் பண்ணுவோம். அது எல்லாத்துக்குமே நம்ம அனுப்பிச்சு விட்டு நம்ம லக்கி டிரா பண்ணிருக்கோம். நீங்க பிரைஸ் வின் பண்ணி இருக்கீங்க. உங்களுக்கான அட்ரஸ்ல உங்களுக்கு காயின் வந்து சேர்ந்துன்னு சொல்லிட்டு கஸ்டமரே நான் கண்டிப்பான முறைக்கு அவங்க கையில இருக்கிற மாதிரி வீடியோஸ் கண்டிப்பா உங்கள் மத்தியில எங்களோட சேனல்ல வந்து சேரும். சோ மக்கள் கண்டிப்பா எல்லாருமே இந்த வாட்டர் வாங்கி உங்க வீட்டை பயன்படுத்துங்க. வருங்கால தலைமுறைக்கு நல்ல தண்ணியை கொடுத்துருங்க. நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா சப்ளை பண்றீங்களா? இப்ப நம்ம பிளான் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம், கேரளா சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சவுத் இந்தியால நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்ம. ஓகேங்களா? இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரோட வீட்ல இது ஒரு மெயின் ப்ராப்ளமாவே இருக்கு. கண்டிப்பா இப்ப தண்ணியை மிச்சப்படுத்துறது நம்மளோட கான்செப்ட். வேற ஒண்ணுமே கிடையாது. ஏதோ ஒரு நேரத்துல மறந்துடுவோம், காது கேட்காத தண்ணி விழுகிறதுங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா சர்வே படி ஒரு நாளைக்கு நாங்க சர்வே பண்ணது, இது வந்து வெளியே ஒரு ரிப்போர்ட் சர்வே பண்ணிருக்காங்க. நாங்க தனிப்பட்ட முறையில் சர்வே பண்ணும்போது நாங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசத்துல ஒரு 40 வீடு நாங்க வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்ல நாங்க கேட்கற நேரம் நீங்க அந்த நேரம் நீங்க மோட்டர் ஆஃப் பண்ணும் போது எத்தனை லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகும் கேட்டா குறைஞ்சது 25 to 30 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகுது. ஆயிருங்க சார். நானே மோட்டர் போட்டா கீழே வலியறத மறந்துடுவேங்க. ஜன்னல் ஓபன் பண்ணிருந்தா டக்குன்னு கேட்கும். பட் கேட்காத டைம்ல கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி அதோட டபுள் மடங்கு வாய்ப்பு இருக்கு. இதே நீங்க தூங்கி இருந்தீங்க, மத்தியான டைம் தூங்கி இருந்தீங்க, நேரம் மோட்டர் போட்டு இருந்தீங்கன்னா ஒரு அசதியில தூங்கி இருந்தீங்கன்னா கூட அது அதிகமான வேஸ்ட் ஆகுது வாய்ப்பு இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம சட்டையை பிடிச்சி கேட்பாங்க, என்னங்க ரோட்ல தண்ணி போறலாம். பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே திட்டுறாங்க சார். அதனால கண்டிப்பான முறைக்கு மக்கள் எல்லாரும் போடுங்க. நல்லபடியா உங்க வீட்டுக்கு இந்த பொருள் வந்து சேரும். எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். கண்டிப்பா இந்த வீடியோ எனக்கே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க சார். சோ நீங்க நம்ம டவுன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதையும் தாண்டி கிராமத்துல இருக்கிற தோட்டம் வச்சிருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். தோட்டத்துல வச்சிருக்கவங்க நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு, மொபைல் மூலமா ஆன் பண்ற மாதிரி மாடல்ஸ் இருக்கு. அது அவங்க என்கொயரி பண்ணும்போது நாங்களே கேட்கறோம். அதுவும் இல்லாத டைம்ல எனக்கு இந்த மாதிரி சின்ன அமௌண்ட்ல வேணும் அப்படினா நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையானது மெயினா ஒயர் மட்டும் தான். அத மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா வாங்கி ஃபிட் பண்ணீங்கன்னா போதும். நீங்களும் வீட்ல இருந்தபடியே பாத்தீங்கன்னா தோட்டத்துக்குள்ள இப்ப எங்களோட தோட்டமே பாத்தீங்கன்னா சார் தோட்டத்துக்குள்ளதான் வீடு, பட் ரோட்டு மேல வீடு, உள்ள ஃபுல்லா தோட்டம் கேட்கறாங்க. சோ நம்ம மோட்டரே ஆஃப் பண்ணணும், கம்ப்ரஸர் நிறுத்தணும் அப்படின்னா இங்க இருந்து ஓடணுங்க, ஒரு 400-500 மீட்டர் ஓடணுங்க. சோ அத வந்து சைக்கிள்லயோ இல்ல நடந்தோ ஓடி போய் தான் நிறுத்துவாங்க. அது வந்து நீங்க டேங்க் வீட்டுல போயிட்டு தான் இருக்குங்க. அது நிறுத்துற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா வீட்டுக்குள்ள இருக்கிற பைப் எல்லாம் திறந்து விடுவோம். சோ அது வந்து நம்ம தோட்டத்துக்குள்ள அப்படிங்கிறப்ப ஏதோ செடிக்கு அந்த மாதிரிதான் போகுங்க. அது நீங்க டைமர் பேஸ் ஆப்ஷன் நிறைய இருக்கு. அதான் சொல்றேன் எங்கிட்ட கஸ்டமர்ஸ் வந்து இதுதான் வழியா அப்படின்னு கிடையாது. ஆட்டோமேஷன்ஸ் தான் மேஜர். சோ அவங்க என்ன மாதிரி வேணாலும் கஸ்டமைஸ்டா கேட்டா நம்ம பண்ணி கொடுப்போம். சார் இப்ப நம்ம கிணத்து மோட்டர் கிணத்துல இருந்து தண்ணி வரும் இல்லைங்களா, அது வந்து எங்களோட தொட்டில வந்து பாத்தீங்கன்னா ஸ்விமிங் பூல் மாதிரி தொட்டி தொட்டிக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் பண்ணிக்கலாம். தொட்டிக்குள்ளே இதை போடணும், ஃப்ளோட் சென்சார் போட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் பண்ணிக்கலாம். அப்ப கிணத்துக்குள்ளே ஒண்ணு போடணுங்களா? கிணத்துக்குள்ள நமக்கு தேவையில்லையே. கிணத்துல உங்களுக்கு தண்ணி இல்லாம இருக்கணுமா, தண்ணி எப்பவுமே இருக்குன்னா ப்ராப்ளம் இல்ல. தண்ணி இல்லாத இடமா இருந்தா கண்டிப்பா தண்ணி அந்த கேணிக்குள்ளே நம்ம கிணத்துக்குள்ளே ஒரு ஃபோட் போட்டா போதும். ஓகேங்க சார், ஓகேங்க. சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா வாங்குங்க. நீங்களும் வாங்குறதுனால இந்த ஆடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி ஆஃபர்னாலே சாரீஸ் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கொடுப்பாங்க. இல்ல இது நாங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், எனக்கு இது புதுசு தான். இது கம்பெனிக்கு இது புதுசு. ஏன்னா 7 இயர்ஸ் நாங்க எதுவுமே கிஃப்ட் பண்ணல. சோ ஃபர்ஸ்ட் டைம் இது பண்றோம். சோ நல்லபடியா எல்லா மக்களுக்கும் சேரும். கண்டிப்பாங்க. சோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ கிஃப்ட் உங்களுக்கு கண்டிப்பா வேணும். அதோட இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பா நம்ம எல்லாத்துனாலையும் வாங்கக்கூடிய ஒரு பிரைஸ்ல தான் சார் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த ஷாப்போட லொகேஷன், அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். சோ வேணுங்கிறீங்க கீழே வந்து செக் பண்ணி டைரக்டா ஷாப் வாங்க. சார் ஷாப்போட அட்ரஸ் இன்னொரு சொல்லிருங்க சார். நம்ம ஆபீஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா கோயம்புத்தூர் காந்திபுரம் நஞ்சப்பா ரோட்ல தாஸ் கேண்டீன், அதாவது நஞ்சப்பா ரோட்ல பாத்தீங்கன்னா நமக்கு அனுப்பப்பாளையம் ஸ்கூல் இருக்கு, அது ஆப்போசிட் ரோட்ல தாஸ் கேண்டீன், அது பக்கத்துல நம்ம ஆபீஸ். ஓகேங்க. ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நீங்களும் வந்து புக் பண்ணுங்க. உங்க நெய்பர்ல இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.